தொடர்ந்து தமிழக மக்கள் வந்து தமிழிசைக்கு ஏமாற்றம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. 2026 தமிழிசை அவர்கள் போட்டியிட்டால் ஏமாற்றம் தான் மிஞ்சுன்னு சொல்லிட்டு அமைச்சர் சேகர்பாபு சொல்றாரு. அமைச்சர் சேகர்பாபு மாதிரி அம்மா கிட்ட இருந்து அதுக்கப்புறம் ஐயா அப்பாட்ட வரல. நான் வெற்றி பெறணுன்றதுக்காக நான் வந்து எங்க மோடிக்கிட்டே தான் இருக்கிறேன். என்னைக்கும் எங்க டேடி கிட்டே நான் போல, எங்க டேடி கிட்டே போல, நான் மோடி கிட்ட தான் இருக்கிறேன். எங்க டேடி கிட்ட போனா நான் போய் ஜெயிச்சிருப்பேன். ஆனா எங்களோட கொள்கை பிடிப்பு, நீங்கெல்லாம் எங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தார்மீக உரிமையே இல்லை. அம்மா அம்மான்ட்டு இப்போ அப்பா அப்பான்னு பின்னால போயிட்டு இருக்கீங்க. நாளைக்கு உதயா உதயா உதயான்னு போவீங்க, இனியா இனியா இனியான்னு போவீங்க. நாங்க அப்படி இல்லைங்க. நாங்க தேசம்னா தேசம் தாங்க. தோட்டாலும் நான் தேசத்துக்காக நிற்கிறேன், துணிச்சலா நிற்பேங்க. நான் நிற்பேங்க, நின்னா ஜெயிப்பேங்க. ஜெயிக்கலன்னா தோத்தாலும் நான் ஜெயிப்பேன்னு சொல்லுங்க. தமிழக மக்களுக்காக நிற்கிறேன். நான் இன்னைக்கு ஆளுநராக இருக்காம வந்து தெருவில் நின்று ஓட்டு கேட்கறதே வெற்றி நான் நினைக்கிறேங்க. வெற்றி நான் நினைக்கிறேன். நான் போய் அங்கே ஒரு உங்களை மாதிரி இல்லையே நம்ம டாக்டராகவே நான் தொழில் செஞ்சுட்டு இருந்தேன். ஆளுநராக இருந்தேன். அங்கே உள்ள உட்கார்ந்து இருந்திருக்காங்களா இல்லை, ஏன் வந்தேன்? தமிழக மக்களை பார்க்க வேண்டும் என்று வந்தேன். அதில் அண்ணன் சேகர்பாபுக்காக நான் வரலை, என்னை சேர்த்துக் கொள்கின்ற மக்களுக்காக வந்திருக்கேன். 2026 நீங்களா நானான்னு பார்த்துடலான்னு நான் சொல்கிறேன். பார்த்துடலாம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் அங்கே திருப்பரங்குன்றத்தில் திருப்பங்கள் வரும்னு சொல்கிறேன். அதனால் நிச்சயமாக மாற்றங்கள் வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக ஆளாத மாநிலங்களில் அமலாக்கத்துறை அதிக கவனம் செலுத்துதுன்னு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விதான் ப. சிதம்பரத்தை கேட்குறேன். நிதி அமைச்சராக இருந்து தமிழக மக்களுக்கு நீங்கள் கொண்டு வந்தது என்ன? தம்பி கார்த்திகே சொல்கிறாரு, நாங்கள் கொஞ்சம் சிவகங்கையை பார்க்காம விட்டுட்டோம், அதனால் வந்து மன்னிச்சுக்கோங்க. அவங்க கான்ஸ்டிடியூன்சிக்குள்ளே ஒரு ஊரை அவங்களால பார்க்க முடியல. ஆனால் இன்னைக்கு சொல்கிறாங்க, அவர் சொல்கிறார் இன்னைக்கு காந்தி கொல்லப்பட்டாராம். எப்படி? மீண்டும் ஒரு முறை கொல்லப்பட்டார். முதல்ல கொன்னது யாரு? அதாவது இல்லை ரொம்ப கவலை அளிக்கக்கூடியதாக ஒன்றது. இந்த காங்கிரஸை கலைத்து விடுங்கள் என்று சொல்லி அந்த காந்தியோட பேரை கேட்காம அந்த காங்கிரஸை வச்சிருக்கிறதுனால தான் நீங்க தான் காந்தியை கொன்று கொண்டு இருக்கிறீர்கள். காந்தியின் உள்ளத்தை கொன்று கொண்டு இருக்கிறீர்கள். காந்தி சொன்னாரு, நான் வச்சிருக்க காங்கிரஸ் கிடையாது இதுன்னு. கலைச்சு விட சொன்னாரா இல்லையா? என்ன காங்கிரஸ் நீங்க வச்சிருக்கீங்க? ஊழல் மிகுந்த காங்கிரஸ். ஊழல் மிகுந்த காங்கிரஸ் பார்க்க கூடாதுன்னு காந்தி அதை கலைக்க சொன்னார். இன்னைக்கு மரியாதைக்குரிய சிவராஜ் சிங் சௌஹான் மிக அழகாக சொல்லி இருக்கிறார். 125 நாள் வேலை, பதிவுப்பட்ட வேலை. அவர்களுக்கு வேலை இல்லாத நாட்களில் அவர்களுக்கு கேரண்டி. அதே மாதிரி பணியில் நிரந்தரம் அவங்களுக்கு. ஆக இது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறதை தவிர மறைக்கப்படவில்லை. பெயர்ல தான் மகாத்மா காந்தி இல்ல, அவர் பணியில் இருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.